Hello dudes. இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் நம்பர் கெஸிங் கேம் பைத்தான் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேண்டம் அப்படிங்கிற வந்து ஒரு மாடியூலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாடியூலுங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. மாடியூலுங்கிறது ஆல்ரெடி யாரோ ரைட் பண்ணி வச்ச கோடு நம்ம திரும்ப வந்து நமக்கு வேணுன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாடியூல் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேண்டமாக நம்பரையோ இல்லை ஆல்ஃபபெட்டையோ இல்லை ஃப்ளோட்டையோ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணி தரோம். நான் வந்து ரேண்டம்ங்கிற மாடியூலை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரேண்டம்ங்கிற மாடியூல் வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னா பைத்தனுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா ரேண்டம்னு எனக்கு வந்து ஒரு மாடியூல் வந்து நீ இம்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தன் கிட்ட சொல்றோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பைத்தன் வந்து அதுவா அந்த ஒரு ரேண்டமான நம்பரை வந்து அதுவா எடுத்துக்கும். அப்படி எடுக்கிற நம்பரை வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொல்றோம். அந்த வேரியபிளுக்கு வந்து ரேண்டம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ரேண்டம் நம் ஈக்குவல் ரேண்டம் நம் வந்து என்ன அப்படின்னா ரேண்டம்ங்கிற மாடியூல்ல இருந்து ரேண்டம்ன்ற மாடியூல் வந்து ரேண்டமா ஒரு இன்டிஜரை வந்து நீ எடுத்து இந்த ரேண்டம் நம்பர்ல ஸ்டோர் பண்ணிக்கோ. அது வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 10க்குள்ள, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ரேண்டம் நம்பர்ஸா இருக்கும். இதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்து இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசர் வந்து எத்தனை அட்டெம்ப்ட்ல அந்த ரேண்டம் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அது மூலமா நம்ம வந்து ட்ராக் பண்ண போறோம். அட்டெம்ப்ட்ஸ்னு போட்டுக்கலாம். அட்டெம்ப்ட்ஸோட வேல்யூ வந்து இனிஷியலா வந்து 0. யூசர் வந்து யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்பவுமே 0 தானே இருக்கும். அப்படியே போக போக அவங்க எத்தனை அட்டெம்ப்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போவோம் பை 1. அதை நான் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். டு கீப் ட்ராக் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். லூப்புங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வைல் லூப் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். வைல் ட்ரூ அப்படின்னு போட்டால் ஒரு இன்ஃபைனைட் லூப் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இன்ஃபைனைட் லூப் அப்படின்னா நம்ம பிரேக் பண்ணுற வரைக்கும் அந்த லூப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சாரி, நான் இங்கே வந்து கேப்ஸில் போட்டிருக்கேன். வைலோட ஸ்டார்டிங் லெட்ரு ஸ்மாலில் போட்டுக்கிறேன். இதனால தான் பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு பைத்தானோட ரிசர்வ்டோட வந்து நம்ம ஸ்பெல்லிங் அதாவது கேப்ஸோ இல்லை ஸ்மாலோ மாற்றி போடும்போது ஸ்மாலில் இருக்கிறது கேப்ஸோ இல்லை கேப்ஸில் இருக்க ஸ்மாலோ மாற்றி போடும்போது எரர் காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரூ வந்து நான் ஸ்மால் போட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் காட்டும். ட்ரூ வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து டி வந்து கேப்ஸில் இருக்கணும். அடுத்து வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து நான் வந்து இன்புட் வாங்க போறேன். யூசர் அதை வந்து நான் யூசர் கெஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். யூசர் GUESS யூசர் கெஸ். யூசர் கெஸ் ஈக்குவல் இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு நான் யூசர் வந்து ப்ராம்ப்ட் பண்ண நினைக்கிறேன். அதனால என்டர் யுவர் கெஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து யூசர் கிட்ட கேட்கும், நம்ம இந்த இடம் நடக்கும்போது யூசர் கிட்ட கேட்கும் என்டர் யுவர் கெஸ் நம்பர் அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே ஒரு டைம் கமெண்ட்லையும் கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து யூசர் வந்து ஒரு டைம் வந்து நமக்கு வந்து நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டாங்க, அதனால வந்து நம்ம அட்டெம்ப்ட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். அட்டெம்ப்ட்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் 1. அதாவது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டெம்ப்ட்ஸ் கூட 1 வந்து ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறோம். இது எப்படி இப்படியும் போடலாம், அட்டெம்ப்ட்ஸ் ஈக்குவல் அட்டெம்ப்ட்ஸ் ப்ளஸ் 1 அப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாலும் அட்டெம்ப்ட்ஸ் கூட 1 வந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பைத்தன் கிட்ட சொல்கிறதா தான் அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துப்போம். இஃப் கண்டிஷனில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா யூசர் கெஸ் வந்து ஈக்குவல், எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரேண்டம் நம்பர் நீ சேவ் பண்ணி வச்சிருக்க ரேண்டம் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுற அப்படின்னா பிரிண்ட் ஒரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், congrats, you found the correct number. இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணால் எந்த நம்பர் வந்து பைத்தன் வந்து ரேண்டம் நம்பராக வச்சுக்கிச்சு அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். அது ஃபார்மேட் பண்ணுறதுக்கு வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி எஃப் யூ ஃபவுண்ட் த கரெக்ட் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு கர்லி பிரேசஸ் ஒன்று கொடுத்து உள்ளே வந்து யூசர் கெஸ் ஆர் ரேண்டம் நம்பர் ரெண்டுமே சேம் தானே, ரெண்டுமே சேமாக இருந்தால் தானே இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆக போகுது. அதனால ரேண்டம் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரேண்டம் நம்பர் இன் இன்னொரு வேல்யூ பேசிஸ் போட்டு அட்டம்ஸோட வேல்யூ வந்து நான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது இதை வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே எஃப்னு வந்து எஃப் ஸ்ட்ரிங் வச்சு ஃபார்மேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கேர்லி பேசிஸ்குள்ளே கொடுத்தா ஒர்க் ஆகும். இந்த எஃப் கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட் கேர்லி பேசிஸ் வச்சு ரேண்டம் நம்பர் அட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தா இது ஒர்க் ஆகாது. அட்டம்ஸோட வேல்யூ அவங்க பிரிண்ட் ஆகும். லாஸ்ட்டில் வந்து நம்ம அட்டம்ஸ்ன்னு போட்டுக்கலாம். லோடிங் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் கெஸ் வந்து ரேண்டம் நம்பருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்படி பிரிண்ட் பண்ணணும். எலிஃப் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் கெஸ் வந்து யூசர் கெஸ் ஈக்குவல் யூசர் ஒருவேளை நமக்கு வந்து 1க்கு கீழேயோ இல்லை 10க்கு மேலேயோ இருக்க நம்பர் வந்து என்டர் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூசர் கெஸ் லெஸ் தென் 1 இருந்தாலோ ஆர் யூசர் கெஸ் கிரேட்டர் தென் 10 இருந்தாலோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம சிஸ்டம் கிட்ட, பைத்தன் கிட்ட. பிரிண்ட் enter a number between 1 and 10 அப்படின்னு வந்து பைத்தன் கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். இன்னொரு கேஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு எலிஃப் என்ன நடக்கும்னா யூசர் வந்து பைத்தன் வந்து அசியூம் பண்ணியிருக்க, அதாவது ரேண்டமாக எடுத்து வச்சிருக்க நம்பரை விட கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூசர் கெஸ் லெஸ் தென் ரேண்டம் நம்பர். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து நான் கண்டுபிடிச்சதை விட ஒரு க்ளூ மாதிரி கொடுக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கிறத விட கம்மியாக இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் ஹையரான நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ட்ரை சம்திங் ஹையர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ட்ரை சம்திங் ஹையர். அடுத்து லாஸ்ட் வந்து எல்ஸ் என்னவா இருக்க முடியும்னா 4 கண்டிஷன் முடிஞ்சு இதுக்கு மேலே என்ன இந்த நம்பர் என்னவா இருக்க முடியும்னா ஒன்று சின்னதாக இருக்கும். நான் சொன்ன ரேண்டம் நம்பரை விட யூசர் பண்ணது வந்து பெரிய நம்பராக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ட்ரை சம்திங் ஸ்மாலர் அப்படின்னு போடலாம். ட்ரை சம்திங் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி யூசர் கிட்ட கேட்கலாம்.
அவ்வளோதான், கோட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. சாரி, நம்ம வந்து இங்கே லூப் வந்து இன்ஃபைனைட் லூப்பாக போட்டிருக்கோம். நமக்கு வந்து யூசர் வந்து ஏன் இன்ஃபைனைட் லூப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னா, யூசர் வந்து கரெக்டான நம்பர் கொடுக்குற வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்தோம். ஆனால் யூசர் ஒருவேளை கரெக்டான நம்பர் என்டர் பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு லூப் வந்து இதோட முடிஞ்சிடணும். அதனால பிரேக் அப்படின்ட்டு பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். உள்ள பிரேக் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணால் என்டர் யுவர் கெஸ் நம்பர் அப்படின்னு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ட்ரை சம்திங் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பைத்தன் என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்குன்னா 1லேருந்து 10க்குள்ள, ஆனால் 5க்கு கீழே இருக்க நம்பர் ஏதோ ஒன்று வந்து அது ரேண்டம் இன்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ சின்ன நம்பர் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். கங்க்ராட்ஸ், யூ ஃபவுண்ட் த கரெக்ட் நம்பர் இன் நம்பர் 3 இன் 1 attempts அப்படின்னு நம்ம காட்டுது. ஓகே, இங்கே என்னன்னா நமக்கு வந்து அட்டம்ஸ் வந்து 2ன்னு வரணும். ஏன்னா நம்ம 2 attemptsல கண்டுபிடிச்சோம். என்டர் யுவர் நம்பர் போட்டு திரும்ப ஒரு டைம் கோட் ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 கொடுத்துக்கிறேன். ட்ரை சம்திங் ஸ்மாலர்னு கேட்டது. திரும்ப ஒரு 2 கொடுத்து பார்க்குறேன். 1 attempts தான் வருது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பானா? எரர் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த அட்டம்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டிருக்கோம்ல, அங்கே வந்து அட்டம்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 1 அப்படின்னு வரும். இது வந்து இன்டர்ஜெக்ட் பண்ணி போட்டாச்சு, அதனால தான். இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் கெஸ் வந்து இப்போ ஒரு 7 கொடுத்து பார்ப்போம். ட்ரை சம்திங் ஹையர் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு 10 கொடுத்து பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் நம்பர். கங்க்ராட்ஸ், யூ ஃபவுண்ட் த கரெக்ட் நம்பர் இன் 2 attempts. இப்போ வந்து கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு 7 ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம், அப்போ வந்து தப்புன்னு காட்டுச்சு. ஹையர் நம்பர் ட்ரை பண்ண சொல்லிச்சு. இப்போ செகண்ட் நம்பர் வந்து 10 கொடுத்தோம், அதனால 2 attempts காமிச்சிருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குல்ல கோடு. ஆனால் இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. என்டர் யுவர் கெஸ் நம்பர்னு கேட்குது. இந்த டைமில் வந்து நான் சும்மா ஒரு டி அப்படின்னு கொடுக்குறேன். அது ஒரு ஆல்ஃபபெட் கொடுக்குறேன், டி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து எரர் காட்டுது. இப்போ யூசர் வந்து நம்பர் தவிர வேறு எதுவும் என்டர் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை அண்ட் எக்ஸப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளாக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரை நேமில் இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும். இன்புட்டை எடுத்து இது வேலைக்கு ஆகுமா, எரர் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை எரர் காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, எரர் காட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸப்ட் பிளாக் வந்து தள்ளி விட்டுரும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ட்ரை அப்படின்னு வச்சுக்கிறேன். ட்ரைன்னு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்டென்ட் பண்ணணும். இந்த ட்ரை பிளாக்குள்ள எல்லாத்தையும் நம்ம போடணும். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிளாக்குள்ள போடணும். எலிஃப், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து இன்டென்ட் பண்ணியாச்சு. ட்ரை பிளாக்குள்ள ட்ரை அண்ட் எக்ஸப்ட் ஒன்று கொடுக்கணும். எக்ஸப்ட் அப்படின்னா இந்த ட்ரை வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எக்ஸப்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கொடுக்கணும். எக்ஸப்ட்ல வந்து வேல்யூ எரர், அதாவது கொடுத்த வேல்யூ வந்து நீங்கள் இன்புட் பண்ண வேல்யூ வந்து எரர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இங்கேயும் வந்து ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எஃப் என்டர் நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு கொடுத்துப்போம்.
இப்போ வந்து யூசர் கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து ஏதோ ஒரு நான் நியூமரிக்கல் வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கீங்க, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வந்து எனக்கு வந்து என்ட்ரு பண்ணுங்க, அப்போ தான் நான் வந்து ஒர்க் பண்ண முடியும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பைத்தான் வந்து யூசர் கிட்ட கேட்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை ஒன்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் த கெஸ் நம்பர் கேட்குது. நான் ஒரு ரேண்டமாக ஒரு அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க, என்டர் ஏ நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூசரை வந்து ப்ராம்ப்ட் பண்ணி திரும்ப வந்து கெஸ் நம்பர் அப்படின்னு காட்டுது. இந்த டைம் வந்து 9 கொடுத்து பார்ப்போம். என்டர் ஏ ஸ்மாலர், ட்ரை சம்திங் ஸ்மாலர் அப்படின்னு இருக்கு. நான் வந்து ஒரு 5 கொடுத்து பார்க்குறேன். 5 விட அதிகமாக இருக்குது, ஆனால் 9 விட கம்மியாக இருக்குது. ஒரு 7 கொடுத்து பார்க்கலாம். ட்ரை சம்திங் ஹையர், அப்போ கண்டிப்பாக 8 தான் இருக்கும். 8 தான். கங்க்ராட்ஸ், யூ ஃபவுண்ட் த கரெக்ட் நம்பர். 8 in 4 attemptsல நம்ம வந்து 8ங்கிற நம்பர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.